இல்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்திலே குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்திலே சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் நண்பனானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் நண்பனானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்திலே சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்திலே சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்திலே சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் உறவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்திலே சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் உறவில்லாமல் வாழ்கிறேன். நன்றி ஆண்டவரே. இயேசு சாமி, உங்க பிரசன்னத்துல குறைவே இல்லையா? ಅಬ್ಬಾ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಎಂದಿಗೂ ಕೊರತೆ ಇಲ್ಲ ರಾಜ. அளவில்லாமல் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ಅಳತೆ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತವನು. நாங்கள் அழுத பொழுதெல்லாம் ஆண்டவரே, ನಾವು ಅಳುವಂತ ಸಮಯವೆಲ್ಲ ஐயோ நானும் அழுகிறேன் என்று சொல்லி ಅಯ್ಯೋ ನಾನು ಅಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ உங்க பிரசன்னத்தினால் ஆண்டவரே ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ எங்களை நிரப்பಿ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿ எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவர், ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವ எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் அப்பா. ನಮಗೆ ಒಂದು ಉಲ್ಲಾಸವನ್ನು ಕೊಡುವ ಆತನು. புதிய காரியங்களை செய்கிற ஒரு நீர் ஆண்டவர். ಹೊಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ಆತನು ನೀನು ಒಬ್ಬನೇ ಕರ್ತನೆ. நம்முடைய அன்புக்கு அளவில்ல ஆண்டவர். ನಿನ್ನ ಪ್ರೀತಿಗೆ ಮಿತಿಯಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. கோடி நன்றி அப்பா. ನಿನಗೆ ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. எங்களோடு பேசுவீரா. ನಮ್ಮ ಸಂಗಡ ನೀನು ಮಾತನಾಡಯ್ಯ. என் அப்பன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ನನ್ನ ಅಪ್ಪ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக ಕರ್ತನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುವ ಮೇರೆಗೆ இந்த நாளில் தேவன் நம்மளை அழைத்து இருப்பது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கட்டும். ಇವತ್ತು ಸಹ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದದ್ದು ಒಳ್ಳೆಯತರವಾಗಿ ಇರಲಿ. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை புதியவைகளாய் நடத்துகிறார். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ಕರ್ತನು ಹೊಸ ಹೊಸದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். ಪ್ರತಿ ದಿನವೂ ನಾವು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತಾನೆ ಇದ್ದೇವೆ. ஒவ்வொரு நாளும் நமக்கு மனவேதனை தான். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಮಗೆ ಮನವೇದನೆಯೇ. ஏதோ ஒரு வகையில் நம்ம சோர்ந்து போகிறோம். ಏನೋ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. எவ்வளவு ஜெபித்தாலும் ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೂ ஏதோ ஒரு காரணத்தினால சோர்ந்து போகிறோம். ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾವು நினைத்த காரியம் நமக்கு நடக்க முடியவில்லையே என்று சோர்வு. ನಾವು ನೆನೆಸಿದಂತ ಕಾರ್ಯಗಳು ನನಗೆ ಆಗಲಿಲ್ಲವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸೋಲುವಿಕೆ. ஆண்டவராகிய இயேசு ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஒரு கிராமத்தின் வழியாய் போய்க்கொண்டு இருக்கும் பொழுது ಒಂದು ಗ್ರಾಮವನ್ನು ಹಾದಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ அங்கே ஒரு கடற்கரை பக்கமாய் போகிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಮುದ್ರದ ತೀರದ ಬಳಿಗೆ ದೇವರು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. லூக்கா 5 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ அங்க ஒரு படகின் மீது ஏறுகிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲಿ ಕರ್ತನು ಹತ್ತುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அது சீசனாகிய பேதுருனுடைய படகு. ಅದು ಶಿಷ್ಯನಾದಂತ ಪೇತ್ರನ ಹಡಗು. அந்த படகிலே அவனிடத்துல கேட்கிறார், எனக்கு இடம் கொடு என்று. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಶಿಷ್ಯನ ಪೇತ್ರನ ಹತ್ರ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಈ ಹಡಗಿನಲ್ಲಿ ನನಗೆ ಸ್ಥಳ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. தாராளமா ஏறிக்கொள்ளும் என்கிறான். ಆಗ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀನು ಧಾರಾಳವಾಗಿ ಹತ್ತಿಕೊಳ್ಳು ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ. அங்கே அவனுடைய இருதயம் சோர்ந்து போய் இருக்கிற
இருக்கிறதை கர்த்தர் அறிகிறார். ಅಲ್ಲಿ ಅವನ ಹೃದಯವು ಸೋತು ಹೋಗಿರುವುದನ್ನು ಕರ್ತನು ಅರಿತವನಾಗಿದ್ದಾನೆ. இரவு முழுவதும் கர்த்தரோடு போராடுகிறார். ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ಅವನು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು அவன் ஒன்றுமே கிடைக்கவில்லை. ಅವನಿಗೆ ಏನೂ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. அவன் சோர்ந்து போய் நிற்கிறான். ಅವನು ಸೋತು ಹೋಗಿದವನಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. அங்கே ஆண்டவராகிய இயேசு ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು படகில ஏறி நின்று கொண்டு ಅವನ ಹಡಗಿನಲ್ಲಿ ಹತ್ತು ನಿಂತುಕೊಂಡವನು ಅನೇಕ ಜನங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். ಅನೇಕ ಜನರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅನೇಕರುடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. ಅನೇಕರ ಹೃದಯಗಳು ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಾ ಇದೆ. ஆனால் பேதுருக்கு மாத்திரம் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ಪೇತ್ರನಿಗೆ ಮಾತ್ರ ಹಾಗೆ ಆಗಲಿಲ್ಲ. அவன் இரவு முழுவதும் ஒன்று இல்லைங்கிற கவலை மாத்திரம்தான். ಅವನಿಗೆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು ನನಗೆ ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲವಲ್ಲ ಎಂಬುದಾದಂತ ಒಂದು ಚಿಂತೆ ಮಾತ್ರ ಅವನಿಗೆ ಇತ್ತು. ಯೇಸು சொல்லுகிறாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, கொஞ்சம் ஆழத்துக்கு படகை கொண்டு போ என்று. ಇನ್ನು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಆಳಕ್ಕೆ ನಿನ್ನ ಹಡಗನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು. ஆழத்தில் தள்ளி கொண்டு போ என்று சொல்லுகிறார். ಆಳಕ್ಕೆ ನಿನ್ನ ಹಡಗನ್ನು ದುಗಿಸಿಕೊಂಡು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ. நீ மீன் பிடிக்கும்படி ನೀನು ಮೀನು ಹಿಡಿಯುವ ಪ್ರಕಾರ உன் வலைகளை ஆழத்துக்கு கொண்டு போகிறார். ನಿನ್ನ ಬಲೆಗಳನ್ನು ಆಳದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ஒன்று நம்ம நினைத்துக் கொள்வோமா? ನಾವು ಒಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋಣ. இந்த பேதுருவின் இடத்திலே ಈ ಪೇತ್ರನ ಸ್ಥಳದಲ್ಲಿ நம்மளை வைத்துக் கொள்வோமே. ನಮ್ಮನ್ನು ನಾವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. அந்த படகு என்னவா இருக்கும்? ಈ ಹಡಗು ಏನಾಗಿರಬಹುದು? என்னுடைய வாழ்க்கையா இருக்கலாம், ನನ್ನ ಜೀವಿತವಾಗಿರಬಹುದು, அல்லது என்னுடைய ஜெப வாழ்க்கையா இருக்கலாம். ಅಥವಾ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತವಾಗಿರಬಹುದು. என் தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், ನನ್ನ ದೇವ ಜನರನ್ನು ನೋಡಿ ನಾನು ಹೇಳ್ತಾ நம்மளுடைய ಇದ್ದೇನೆ, ஜெப வாழ்க்கையாக எடுத்துக்கொள்வோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. இரவு முழுவதும் ஜெபிக்கிறோம், ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, கர்த்தரோடு இருக்கிறோம், ಕರ್ತನ ಸಂಗಡ ಇದ್ದೇವೆ. ஆனால் ಆದರೆ ஒன்றுமே நடக்கவில்லை. ಏನು ನಡೀತಾ ಇಲ್ವಲ್ಲ. நான் எதை நினைத்து ஜெபிக்கிறேனோ, ನಾನು ಯಾವುದನ್ನು ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೋ எனக்கு அது கிடைக்கல. ನನಗೆ ಅದು ಸಿಗುತ್ತಿಲ್ಲ. நான் ஜெபம் பண்ணி முடித்து சோர்ந்து போகிறேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ಕೂಡಲೇ ಸೋತು என் ಹೋದವನಾಗಿದ್ದೇನೆ. வலையை அலசி கொண்டு இருக்கிறேன், ನನ್ನ ಬಲೆಯನ್ನು ನಾನು ತೊಳೆಯುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, ஒன்றுமே இல்லை. ಏನೂ ಸಿಗಲಿಲ್ಲ. வெறும் வலையை அலசுகிறேன். ಬರೇ ಬಲೆಯನ್ನು ನಾನು ತೊಳೆಯುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. என் ஜெபம் எனக்கு வெறுமையாக தெரிகிறது. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ನನಗೆ ಬರಿದಾನವಾಗಿ என் ಕಾಣಿಸುತ್ತಾ ಇದೆ. ஜெபத்துக்கு பலன் இல்லை. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಲವಿಲ್ಲ. என் இருதயம் சோர்ந்து போனது. ನನ್ನ ಹೃದಯವು ಸೋತು ಹೋಗಿದೆ. ஆனாலும் ಆದರೂ இயேசு உன்னை அறிந்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿತಿದ್ದಾನೆ. உன் வாழ்க்கையிலயோ, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿಯೋ, உன் ஜெப வாழ்க்கையிலயோ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತದಲ್ಲಿಯೋ இயேசு வருகிறார். ಯೇಸು ಬರುತ್ತಾನೆ. அநேகரை தேற்றுகிறார். ಅನೇಕರನ್ನು ಆದರಿಸುತ್ತಾನೆ. ஆனா உன் இருதயம் தேற்றப்படவில்லை. ಆದರೆ ನಿನ್ನ ಹೃದಯವು ಇನ್ನೂ ಆದರಿಸಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. ஆண்டவர் உன்னை பிடிக்கிறதுக்காக தான் உன் வாழ்க்கையில வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಿನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬಂದನು. அவருக்கு பேதுரு தான் வேணும். ಆತನಿಗೆ ಪೇತ್ರನೇ அப்ப ಬೇಕಾಗಿದ್ದವನು. நீதான் அவருக்கு வேணும். ಹಾಗಾದ್ರೆ ನೀನೇ ಆತನಿಗೆ ಅವಶ್ಯ. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ அநேகரை தேற்றின பின்பும் ಅನೇಕರನ್ನು ಆದರಿಸಿದ ನಂತರವೂ இருதயம் சோர்ந்து இருக்கிறதை பார்க்கிறார். ನಿನ್ನ ಹೃದಯವು ಸೋತು ಹೋಗಿರುವುದನ್ನು ಆತನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இயேசு அன்பு உள்ளவர். ಆದರೆ ನನ್ನ ಯೇಸು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ அவர் அழகா பேசுகிறார். ಆತನು ಸುಂದರವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾ இன்னும் ಇದ್ದಾನೆ. கொஞ்சம், ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ, இன்னும் கொஞ்சம் ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ நீ ஜெபம் பண்ணு. ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸು. நீ கொஞ்சம் ஆழமா ஜெபம் பண்ணு. ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು. ஜெப வாழ்க்கைய ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತವನ್ನು இயேசுவோடு இணைத்து விடு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಜೋಡಿಸು. அவருக்கு தெரியும் ಆತನಿಗೆ ಗೊತ್ತು எதை செய்ய வேண்டும் என்று. ಯಾವುದನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. நீ சொல்லுகிறாய், ನೀನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀ, இரவு முழுவதும் தேவனோடு இருந்து விட்டேன், ನಾನು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನನ್ನ ದೇವರ ಸಂಗಡ ಇದ್ದೇನು, ஒன்றும் நடக்கவில்லை, ನನಗೆ ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ, பல வருஷமா நான் ஜெபிக்கிறேன், ಅನೇಕ ವರ್ಷಗಳಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, ஒன்றும் நடக்கவில்லை. ಇನ್ನೂ ನನಗೆ ಏನು ನಡೆಯುತ್ತಿಲ್ಲ. ஆனா ஆண்டவர் ಆದರೆ ದೇವನು புதிய திட்டத்தை வைத்திருப்பார். ಹೊಸ திட்டವನ್ನು ನಿನಗೋಸ್ಕರ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದನು, இன்னும் கொஞ்சம் ஆழமா ஜெபம் பண்ணு, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು, இன்னும் அதிகமா ஜெபத்தை வளர்த்துக் கொள்ளு, ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಬೆಳೆಸು, அவரோடு கை கோர்த்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஏறெடுத்துக்கொள்ளு. ಆತನೊಂದಿಗೆ ಕೈ ಜೋಡಿಸಿ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸು. அப்ப பேதுரு சொல்லுகிறான், ಆಗ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಆದರೂ உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். ನಿನ್ನ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. விசுவாசிக்கிறவங்களுக்கு ನಂಬುವವರಿಗೆ ஒன்றுமே இல்லைன்றாலும் ಏನೂ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗಲೂ இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗೋಣ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. என் தேவன் சொன்னாருன்னா ಕರ್ತನು ಹೇಳುವುದಾದ್ರೆ நான் நடுக்கடலில் இறங்குவேன் என்று
சொல்லுகிற பேதுரு, ನಾನು ಮಧ್ಯ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇಳಿಯುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಪೇತ್ರನು, அது நான் மரித்தாலும் அவர் பார்த்து கொள்வார்னு விசுவாசிக்கிறவன், ನಾನು ಸತ್ತು ಹೋದರೂ ಆತನು ನನ್ನನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾದ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನು. அந்த வார்த்தையின்படியே ಆ ಮಾತಿನ ಮೇಲೆ அவன் ஆழத்துக்கு கப்பலை கொண்டு போகிறான். ಅವನು ಆಳಕ್ಕೆ ತನ್ನ ಹಡಗನ್ನು ದುಗಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, வலையை வீசுகிறான், ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. திரளான மீன்கள், ರಾಶಿಯಾದಂತ ಮೀನುಗಳು. பாருங்க, ನೋಡಿರಿ, அவன் இரவு முழுவதும் நிற்கும் பொழுது ಅವನು ರಾತ್ರಿಯಲ್ಲೆಲ್ಲ ನಿಂತುಕೊಂಡಿರುವಾಗ ஒருத்தருமே இல்ல, ಅವನ ಸಂಗಡ ಒಬ್ಬರಾದ್ರೂ ಇರಲಿಲ್ಲ. அவன் தனியாதான் நிக்கிறான். ಅವನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಸಹ அநேக நேரம் ಅನೇಕ ಸಾರಿ தனியா நிக்கிறது போல இருக்கும். ನಾವು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನಿಸುತ್ತದೆ. நான் தனித்தே ஜபிக்கிறேங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ನಾನು ಒಬ್ಬಂಟಿಗಳಾಗಿಯೇ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಂತ ಆಲೋಚನೆ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. எனக்கு ஆலோசனை சொல்லவும் ஆறுதல் சொல்லவும் ஒருவர் இல்லைங்கிற எண்ணங்கள் வரும். ನನಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳಲು, ನನ್ನನ್ನು ಆದರಿಸಲು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲವಲ್ಲ ಎಂಬುದಂತ ಆಲೋಚನೆ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. அதே போலதான் பேதுரு நின்றான். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪೇತ್ರನು ಸಹ ನಿಂತಿದ್ದಾನೆ. ஆனா இயேசு வந்து ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು அவனை ஆசீர்வதித்த உடனே ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ತಕ್ಷಣ அவனுடைய வலை நிறைய மீன்கள் அகப்பட்டதுனால ಅವನ ಬಲೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ರಾಶಿಯಾದ ಮೀನುಗಳು ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ இப்போ அவன் அழைக்கிறான். ಈಗ ಅವನು ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, வலையை தூக்க முடியவில்லை, ನನಗೆ ಬಲೆಯನ್ನು ಎಳೆಯಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. யோவானே ஓடி வா, ಯೋಹಾನನೇ ಓಡಿ ಬಾ, யாக்கோபே ஓடி வா, ಯಾಕೋಬನೇ ಓಡಿ ಬಾ. இங்க பாரு எவ்வளவு ஆசீர்வாதம். ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ನನಗೆ. பாருங்க, நம்மளிடத்தில் ஆசீர்வாதம் வரும் பொழுது ನೋಡಿರಿ, ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ அநேகர் ஓடி வருவார்கள், ಅನೇಕರು ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ. அங்கே எல்லாரும் அது சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ வலை ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, கிளியத்தக்கதாக, கிளியல ஆனா கிளியத்தக்கதாக மீன்கள். ಅಲ್ಲಿ ಬಲೆಯು ಹರಿದು ಹೋಗುವಂತೆ, ಹರಿದಿಲ್ಲ, ಹರಿದು ಹೋಗುವಂತ ಅಷ್ಟು ರಾಶಿಯಾದ ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿದನು. அதை தூக்க முடியவில்லை, ಅವನಿಗೆ ಅದನ್ನು ಎತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. அநேகர் ஓடி வருகிறார்கள், ಅನೇಕರು ಓಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, இணைந்து தூக்கிறார்கள். ಅವರು ಸೇರಿ ಅದನ್ನು ಜಗ್ಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன்னுடைய ஜெபமும் அப்படிதான். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಸಹ நீ இயேசுவோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಂಗಡ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அநேகர் உன்னை தேடி வருவார்கள். ಅನೇಕರು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. சுவிசேஷம் விசேஷமாய் இருக்கும். ನಿನ್ನ ಸುವಾರ್ತೆಯು ಅದು ವಿಶೇಷವಾಗಿರುತ್ತದೆ. அவன் அதை பார்த்த உடனே ಅವನು ಅದನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ அவன் வெட்கப்படுகிறான். ಅವನು ನಾಚಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எவ்வளவு பெரிய தெய்வத்தை என்னோடு வைத்திருந்திருக்கிறேன், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡವನ್ನು ನಾನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ, ಆದರೂ விசுவாசிக்காம இருந்து விட்டேனே, ನಾನು ನಂಬದೇ ಹೋದನಲ್ಲ, என்னை விட்டு போற ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹಗಲ ಸ್ವಾಮಿ. என் ஆண்டவர் கிருபை உள்ளவர், ಆದರೆ ನನ್ನ ದೇವರು இதயத்தை அறிந்தவர், ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಅರಿತಾತನು. அவர் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, பயப்படாதே, ಅಂಜಬೇಡ, பயப்படாதே, ಅಂಜಬೇಡ. இது முதல் ಇನ್ನು ಮುಂದೆ மனுஷர்களை பிடிக்கிறவர்களாಗಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿಯುವಂತವನಾಗಿ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. தேவனுடைய அழைப்பு ಕರ್ತನ ಕರೆಯುವಿಕೆ வித்தியாசமாக ಅದು இருக்கும். ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. ஒருவனை வா என்று சொல்லுகிறார், ಒಬ್ಬರನ್ನು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾನೆ, ஒருவனை போ என்று சொல்லுகிறார், ಒಬ್ಬರನ್ನು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, போய் சாட்சியா நில் என்று சொல்லுகிறார். ಹೋಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அதிகாரத்திலே ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 14 வசனம் சொல்லுகிறது, 14ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ಅಲ್ಲಿ ಕರ್ತನು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಅಲ್ಲಿ ಸುಖಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் கை சூம்பின கையா இருந்ததுனாலே ಅವನ ಕೈಗಳು ಮೊಟ್ಟಿಯಾಗಿರುವುದರಿಂದ, ಅದು ಮಡಚಿಕೊಂಡಿರುವುದರಿಂದ அங்கே அவன் கைய ஆண்டவர் வலது கையை போல இடது கையும் சுகமாக்குகிறார். ಅವನ ಕೈಗಳನ್ನು ಕರ್ತನು ಹೇಗೆ ಬಲಗೈ ಇದೆಯೋ ಹಾಗೆ ಎಡಗೈಯನ್ನು ಕರ್ತನು ಸುಖಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ಅವನು ಕರ್ತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் சொல்லுகிறாரு, ಆತನು ಹೇಳುದನು, இது ஒருவருக்கு சொல்லாமல் ಇದನ್ನು ನೀನು ಒಬ್ಬರಿಗೂ ಸಹ ಹೇಳದೆ நீ போய் ನೀನು ಹೋಗಿ உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து ನಿನ್ನನ್ನು ಹೋಗಿ ಯಾಜಕನಿಗೆ
ಮೈ ತೋರಿಸಿಕೊಂಡು சுத்த ಮಾಡಿದ ನಿಮಿತ್ತம் ನೀನು ಶುದ್ಧನಾದದರಿಂದ ಮೋಸೆ ಉನக்கு ಕಟ್ಟಳೆ ಇಟ್ಟದೆ ಮೋಶೆಯ ನೇಮಕ ಮಾಡಿರುವುದೆಲ್ಲವನ್ನು ನೀ ಕಾಣಿಕೆಯ ಸೆலுத்து ಎಂದು சொல்கிறார். ನೀನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಅರ್ಪಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒருவனை வா என்று அழைக்கிறார், ಒಬ್ಬರನ್ನು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾನೆ. ஒருவனை நீ உன்னுடைய ஆசாரியனோடு போய் சேர்ந்து கொள்ளுங்கிறார். ಕೆಲವೊಬ್ಬರು ನಿನ್ನ ಯಾಜಕನ ಸಂಗಡ ನೀನು ಹೋಗಿ ಸೇರಿಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆண்டவருடைய அழைப்பில வித்தியாசங்கள், ಕರ್ತನ ಕರೆಯುವಿಕೆಯಲ್ಲಿ ವಿಧಗಳುಂಟು. ஆனா அவருடைய அன்பு ஒன்றே ஒன்று. ಆದರೆ ಆತನ ಪ್ರೀತಿಯು ಒಂದೇ ಆಗಿರುತ್ತದೆ. சோர்ந்து போகிறவனை எழுப்பி விடுவது அவருடைய கிருபை. ಸೋತು ಹೋಗುವಂತವರನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತದೇ ಆತನ ಕೃಪೆ. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை என்று எண்ணும் பொழுது ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಎನಿಸುವಾಗ தேவன் ஆசீர்வதிப்பார். ದೇವರೇ ಆಶೀರ್ವದಿಸುವನು. அதே அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. 36 ವಚನத்தில் 36ನೇ ವಚನದಲ್ಲಿ அவர் ஒரு ஓமையாக சொல்லுகிறார். ಆತನು ಒಂದು ಸಾಮ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒருவன் புது வஸ்திரத்தை ಯಾರು ಸಹ ಹೊಸ ವಸ್ತ್ರದಿಂದ பழைய வஸ்திரத்தின் மேல் இணைக்க மாட்டான் ಒಂದು என்று. ತುಂಡನ್ನು ಹರಕೊಂಡು ಹಳೆಯ ವಸ್ತ್ರಕ್ಕೆ ತ್ಯಾಪೆ ಹಚ್ಚುವುದಿಲ್ಲ. புதியது பழையது கிழிக்கும். ಹಚ್ಚಿದರೆ ಹೊಸದನ್ನು ಹರಿದು ಕೆಡಿಸಿದ ಹಾಗಾಗುವುದಲ್ಲದೆ புதிய வஸ்திரத்தை துண்டு பழைய வஸ்திரத்தை ஒவ்வாது என்று சொல்லுகிறார். ಹೊಸದರಿಂದ ಹರಿದು ಹಚ್ಚಿದ ತ್ಯಾಪೆಯು ಹಳೆದಕ್ಕೆ ಒಪ್ಪುವುದೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, ನೋಡ್ರಿ, நம்மளுடைய ஜெபம் ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ஆதியில இருந்தது போலவே இருக்கிறதுக்கு தேவன் விரும்ப மாட்டார். ಆದಿಯಲ್ಲಿ ಇದ್ದ ಹಾಗೆಯೇ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಬಯಸುವುದಿಲ್ಲ. நீ நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ, அந்த ரட்சிப்பின் நாளை குறித்தே நினைச்சுக்கிட்டு இருப்ப. ಆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ದಿನವನ್ನು ಕುರಿತು ಮಾತ್ರವೇ ನಾನು ನೆನೆಸಿಕೊಂಡೇ ಇರುವೆನು. எனக்கு ஒரு அந்நிய பாஷைகளை தேவன் கொடுத்திருக்கிறாரு, ನನಗೆ ಕರ್ತನು ಅನ್ಯ ಭಾಷೆಯ ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் அதை குறித்தே பேசிக்கிட்டு இருக்கிறேன். ನಾನು ಅದನ್ನು ಮಾತ್ರವೇ ಕುರಿತು ಮಾತಾಡುತ್ತಾ ಇರ್ತೇನೆ. அது பழையவைகள். ಅವೆಲ್ಲವುಗಳು ಹಳೆಯದಾಗಿವೆ. தேவன் உன்னை அழைக்கிற விதமானது, ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಂತ ವಿಧಾನವು ஒவ்வொரு நாளும் ಪ್ರತಿ ದಿನವೂ புது புது விதமாக அழைப்பார். ಹೊಸ ಹೊಸ ವಿಧವಾಗಿ ಕರ್ತನು ಕರೆಯುತ್ತಾನೆ. பழைய ஜெபத்தை கொண்டு ನಿನ್ನ ಹಳೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು சோர்ந்து இருக்கிற நேரத்தில் ನೀವು ಸೋತು ಹೋದಂತ ಸಮಯದಲ್ಲಿ அதையே சொல்லி ஜெபிக்காத. ಅದನ್ನು ಮಾತ್ರವೇ ಹೇಳಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡಿರಿ. ஜெபிக்கிறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன், ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವರನ್ನು ನೋಡಿ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருக்காத. ನೀನು ಹಳೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನೇ ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಹೇಳಬೇಡಿರಿ. முடிவு பரிந்தும் ரட்சிக்கப்படுகிறவனை நிலைத்து இருக்கிறான் என்று ಕಡೆಯವರೆಗೂ சொல்லுது. ತಾಳಿಕೊಳ್ಳುವವನೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನೇ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப ஒவ்வொரு நாளும் ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರತಿ ಒಂದು ದಿನವೂ நான் இன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ನಾನು ಇವತ್ತೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ, நான் இன்றைக்கு தான் புதிதாக ನಾನು ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ಇವತ್ತೇ ಹೊಸದಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ. என் ஜெபம் எப்படி இருக்கணும்? ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗೆ ಇರಬೇಕು? ஒரு நடக்க முடியாத முடவன், ಒಂದು ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಆಗದಿರುವಂತ ಕುಂಟನ ಹಾಗೆ தேவன் அவனை நடக்க வைத்த உடனே ದೇವರು ಹೇಗೆ ಆತನನ್ನು ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಮಾಡಿದನು, அவன் துள்ளி குதிக்கிறான். ಹೇಗೆ ಅವನು ಹಾರಾಡಿ ಜಿಗಿದಾಡ್ತಾ ಇದ್ದನು, அவன் கால்களை பார்த்தவனுக்கு சந்தோஷமா இருக்குது. ಅವನಿಗೆ ತನ್ನ ಕಾಲುಗಳನ್ನು ನೋಡಿ ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗುತ್ತಾ ಇದೆ. அவன் அவ்வளவாய் துள்ளி குதிக்கிறான். ಅವನು ಅಷ್ಟು ಜಿಗಿದಾಡಿ ಹಾರಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய ஜெபம். ಹಾಗೆಯೇ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತ ಇರಬೇಕು. நீ சோர்ந்து போனதே நினைச்சுக்கிட்டே இருந்தனா, ನೀವು ಸೋತು ಹೋದದನ್ನೇ ನೀವು ಆಲೋಚಿಸುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ ஒரு நாள் புது ரசத்தை பானம் பண்ண முடியாது. ನೀವು ಒಂದು ದಿನವಾದರೂ ಹೊಸ ರಸವನ್ನು ನೀವು ಪಾನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவராகிய இயேசு ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஒரு கல்யாண வீட்டிலே ಕಾನಾವೂರ್ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை உண்ணினார்கள். ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನೇ ಕೊಡಿದರು. திராட்சை ரசம் காலியாகி போனது வந்திருந்த விருந்தாளிகளுக்கு கொடுக்க. ಈಗ ದ್ರಾಕ್ಷಾರಸ ಬಂದಿರುವಂತ ಸಂಬಂಧಿಕರಿಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ದ್ರಾಕ್ಷಾರಸ ಖಾಲಿಯಾಗಿದೆ. அங்கு புதிய ரசமாகி இயேசு வந்தார். ಅಲ್ಲಿ ಹೊಸ ರಸವಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲಿ ಬಂದನು. வெறும் பச்சை தண்ணீரை எடுத்து ಬರೇ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அவர் ருசி உள்ள ரசமாய் மாற்றினார். ಅದನ್ನು ರುಚಿಯುಳ್ಳಂತ ರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದನು. யாரும் அவரை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ಯಾರು ಆತನಿಗೆ ಹೇಳಬೇಕಾದಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உன்னை புதிய ரசமா மாத்துறதுக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ಇದನ್ನು ಹೊಸ ರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಮಾತ್ರವೇ ಗೊತ್ತಿದೆ. இப்போ பேதுரு ಈಗ ಪೇತ್ರನು புதிய திராட்சை ரசமாய் மாறிவிட்டான். ಹೊಸ
ಹೊಸ ದ್ರಾಕ್ಷ ರಸವಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದಾನೆ. அநேகருக்கு ருசி உள்ள ரசமாய் மாறிவிட்டார். ಅವನು ಅನೇಕರಿಗೆ ರುಚಿ ಉಳ್ಳಂತ ರಸವಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದಾನೆ. பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்திலே 1 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க அழகாக போட்டு இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 1ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது. 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்படி இருக்க ಆದ ಕಾರಣ கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ಕರ್ತನು ದಯಾಳು ಎಂಬುದನ್ನು நீங்கள் ருசித்து பானம் பண்ணுங்கள் என்கிறார். ನೀವು ರುಚಿಸಿ ಆತನನ್ನು ಸವಿಯಿರಿ, ಅನುಭವಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. எப்படி ஜெபித்தாலும் ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೂ ಕೂಡ எவ்வளவு நாம் ஆண்டவரோடு இணைந்து ஜெபித்தாலும் ನಾವು ಎಷ್ಟು ಕರ್ತನೊಂದಿಗೆ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೂ ಕೂಡ சில நேரங்கள்ல ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ இந்த உலகம் நம்மளை இடிக்கதான் செய்கிறது. ಈ ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ಬಂದು ಹತ್ತುತ್ತಾ ಇರ್ತದೆ. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದಂತ ಪ್ರಕಾರ நான் ஒரு அசுத்த உதடுள்ள மனுஷன்கிறான். ನಾನು ಒಂದು ಅಶುದ್ಧ ತುಟಿಯುಳ್ಳಂತ ಹೊಲಸು ತುಟಿಯುಳ್ಳವನು. ஏன் அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்ல வேண்டும்? ಯಾಕೆ ಪ್ರವಾದಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬೇಕು? அவன் சொல்லுகிறான், ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, சுத்தி இருக்கிற ஜனங்கள் அப்படி ನನ್ನ ಸುತ್ತಲಿರುವಂತ ಜನರು ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. என்னுடைய வாழ்க்கையில ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் ಅನೇಕ நேரம் ನಾನು ಅನೇಕ ಸಾರಿ கர்த்தருடைய சமூகத்துல கதறி அழுவேன். ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಗೋಳಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. யாருக்குமே தெரியாது. ಯಾರಿಗೂ ಅದು ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ஆண்டவரே, ಕರ್ತನೇ, நான் ஒரு அசுத்த உதடுள்ள மனுஷியா இருக்கிறேனே, ನಾನು ಹೊಲಸು ತುಟಿಯುಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದೇನಲ್ಲವೋ, ஏன் இந்த உலக போராட்டங்கள், ಯಾಕೆ ನನಗೆ ಈ ಲೌಕಿಕ ಹೋರಾಟಗಳು, ஏன் எனக்குள்ள இப்படி போராடுகிறது என்று ನನಗೆ ಯಾಕೆ ಈ ಹೋರಾಟಗಳು ಎಂಬುದಾಗಿ இதை நான் யாரிடத்தில் சொல்ல மாட்டேன். ಇದನ್ನು ನಾನು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ நான் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவள், ನಾನು ಅವರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಂತವಳು. நான் உம்மிடத்தில் தான் சொல்ல முடியும். ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அப்ப என் ஆண்டவர் சொல்லுவாரு, ಆಗ ನನ್ನ ಕರ್ತನು ನನಗೆ ಹೇಳ್ತಾನೆ, சுத்தி இருக்கிற ஜனங்களை குறித்து காட்டுவாரு. ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರುವಂತ ಜನರನ್ನು ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. சுத்தி இருக்கிற ஜனங்கள் அப்படி, ನನ್ನ ಸುತ್ತಲಿರುವಂತ ಜನರು ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. அவர்களை விட்டு நான் விலகவும் முடியாது. ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಅಗಲಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் அவர்களோடு தான் வாழ வேண்டியதா இருக்கிறது. ಅವರ ಸಂಗಡವೇ ಜೀವನ ಮಾಡಬೇಕಾದಂತ அப்ப நான் அழுது கொண்டு இருப்பேன். ಆಗ ನಾನು ಹತ್ತುಕೊಂಡಿರ್ತೇನೆ. ஏசாயா அப்படிதான் அழுகிறான். ಯೆಶಾಯನು ಹಾಗೆ ಅತ್ತನು. ஆனா என் ஆண்டவரோ ಆದ್ರೆ ನನ್ನ ಕರ್ತನು ಪರಿಶುದ್ಧ அது என்ன சொல்ல, தீ கங்கு போல ಆತನು ಆ ಯಜ್ಞ ವೇದಿಯ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಕೆಂಡವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அவனுடைய வாயிலே போடுகிறார். ಆತನ ತುಟಿಯನ್ನು ತಗಲಿಸುತ್ತಾ அது ಇದ್ದಾನೆ. உள்ளே போய் ಅದು ಒಳಗಡೆ ಹೋಗಿ அது அவனை பரிசுத்தமாக்குகிறது. ಅದು ಅವನನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸುತ್ತಾ ಇದೆ. அவன் என் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறான். ಆಗ ಅವನು ನನ್ನ ಕರ್ತನು ಪರಿಶುದ್ಧನು 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 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதே போல ಅದೇ ರೀತಿ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலோ ಇವತ್ತು ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ சில வேளைகள் ಕೆಲವೊಂದು ಸಮಯ பல மனுஷரோடு இருக்கும் பொழுது ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳ ಸಂಗಡ ನಾವು ಇರುವಾಗ நம்மளே அறியாமல் ನಮ್ಮನ್ನೇ ಅರಿಯದೆ அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டம் ಅವರ ಒಳಗಡೆ ಇರುವಂತಹ ಹೋರಾಟಗಳು நம்மளையும் தாக்கும். ನಮ್ಮನ್ನು ಸಹ ಅದು ಬಾಧಿಸುತ್ತದೆ. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? ಆಗ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? பேதுரு அழகா சொல்லுகிறாரு, ಪೇತ್ರನು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, சகல துர்க்குணத்தையும் ಎಲ್ಲಾ ಕೆಟ್ಟತನವನ್ನು சகல விதமான கவனத்தையும் ಎಲ್ಲಾ ವಂಚನೆಯನ್ನು ಕಪಟವನ್ನು வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ವಂಚನೆಯನ್ನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚನ್ನು ಎಲ್ಲಾ ತರದ ನಿಂದೆಯನ್ನು ஒழித்துவிட்டு ವಿಸರ್ಜಿಸಿ ನೀವು வளரும்படி ಬೆಳೆಯುವಂತೆ புதிதாய் பிறந்த ನೀವು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿರುವಂತ குழந்தைகள் போல ಹಸು ಮಕ್ಕಳಂತೆ திருவசனமாகிய ಪಾರಮಾರ್ಥಿಕವಾದ ಶುದ್ಧ ಹಾಲನ್ನು களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் ಅದನ್ನು ಬಯಸಿರಿ, ಅದರಿಂದ ಬೆಳೆಯುತ್ತ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುವಿರಿ என்று சொல்லுகிறார். ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த உலகம் நம்மள அப்படிதான் தள்ளும். ಈ ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತದೆ. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை தள்ளுவார்கள். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವವರೇ ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತಾರೆ. தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களாவும் இருக்கலாம். ಅದು ತಂದೆ ಆಗಿರ್ಬೋದು, ತಾಯಿ ಆಗಿರ್ಬೋದು, ಸಹೋದರರಾಗಿರ್ಬೋದು, ಸಹೋದರಿಯರಾಗಿರ್ಬೋದು, ಅದು ಸಂಬಂಧಿಕರಾಗಿರಬಹುದು, ಸ್ನೇಹಿತರಾಗಿಯೂ ಸಹ ಇರಬಹುದು. ಆದರೆ ನೀನು கர்த்தருடைய வசனத்திலே ಕರ್ತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ புதியவளாய் பிறந்தவர் போல ಹೊಸದಾಗಿ
ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ களங்கமில்லாத திருவசனத்தை ಯಾವ ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದಂತ ವಾಕ್ಯವು ಶುದ್ಧ ವಾಕ್ಯವನ್ನು அது ஒரு பச்சை குழந்தையை போல இருக்கிற வார்த்தைகள் ಹಸು ಮಕ್ಕಳಂತೆ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ ವಾಕ್ಯವನ್ನು பரிசுத்த வார்த்தை அது ಪರಿಶುದ್ಧ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அதுல பிரியமாயிரு, ಅದರಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಿಯರಾಗಿರಿ. தேவன் உன்னை புதியவளாய் மாற்றுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಸಬರಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. புதிய மனுஷனாய் மாற்றுவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಸಬರಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் ಮನುಷ್ಯರಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟದಾಗಿದ್ದರು, மனுஷனால் தள்ளப்பட்டதா இருந்தாலும் ನೀನು ಮನುಷ್ಯರಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದರು, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் ನೀವು ಕರ್ತನಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು, விலையேறப்பட்ட ನೀವು ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವಾದಂತ ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲಾಗಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೇರಿದಂತ ನೀವುಗಳು. ஆண்டவர் சொல்கிறாரு, ಕರ್ತನು ಹೇಳಿದನು, எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், ಎಷ್ಟು ಹೋರಾಟ ಇದ್ದರೂ ಸಹ, எந்த மனுஷனால நீ தள்ளப்பட்டாலும், ಯಾವ ವ್ಯಕ್ತಿಯಿಂದ ನೀನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದರೂ ಸಹ, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், ನೀನು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವನು, நீ ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்து சேர்ந்தவன், ನೀನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದು ಸೇರಿದವನು. அவர் அழகா சொல்லுகிறாரு, ಆತನು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ஜீவனுள்ள கற்களை போல, ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲಿನ ಹಾಗೆ, ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும், ಆತ್ಮಕ್ಕೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿರುವಂತ ಒಂದು ಮಾಳಿಗೆಯಾಗಿಯೂ, கிறிஸ்துவுக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸರಿಯಾಗಿ ತೋರಿಸುವಂತ ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸುವ ಮೇರೆಗೆ, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் ಯಾಜಕರಾಗಿಯೂ கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ನೀವು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. எப்படி இருக்கிறீர்களா? ನೀವು ಹೇಗಿದ್ದೀರಂತೆ? பரிசுத்த கூட்டமாக ಪರಿಶುದ್ಧ ಕೂಟವಾಗಿ கட்டப்பட்டு வருகிறீர்கள். ನೀವು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. நீ சோர்ந்து போகாதே, ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡಿರಿ. விசுவாசிக்கிற விசுவாசத்துல நிலைத்திரு. ನೀವು ನಂಬುವಂತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ರಿ. யார குறித்து பார்க்காத, ಯಾರನ್ನ ಕುರಿತಾಗಿ ವಿಚಾರಿಸಬೇಡಿರಿ. இவர்களுக்காக நான் இப்படி வாழணுமே எண்ணாத, ಇವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಈ ರೀತಿಯಾದಂತ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಬೇಕಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡಿರಿ. தேவன் உன்னை புதியதாய் மாற்றி வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಹೊಸದಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾನೆ. ஒரு பரிசுத்த ஜாதியாய் வைத்திருக்கிறார். ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗವಾಗಿ ಕಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் இதை சொல்லதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ನಾನು ಇದನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? நேற்று அந்த நம்ம கிராமத்துல கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் பிள்ளைகளோடு விளையாண்டு கொண்டு இருந்தோம். ನಿನ್ನೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ನಮ್ಗೆ ಒಂಟಮುರಿಯಲ್ಲಿ ನಡೀತಾ ಇತ್ತು. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து, ಅಮ್ಮ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ದಿನಗಳಿಂದ இந்த உலக காரியங்களை குறித்து ரசிக்கவோ எங்கேயுமே போனது கிடையாது. ಲೌಕಿಕ ವಿಷಯದ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಅದನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷಿಸಲು ಎಲ್ಲೂ ಹೋಗಲಿಲ್ಲ, போகவும் மாட்டேன். ನಾನು ಹೋಗುವುದೂ ಇಲ್ಲ. எத்தனை பேரை என்ன கூப்பிடுவாங்க, ಎಷ್ಟೋ ಜನರು ನನ್ನನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ, எங்க கன்னியாகுமரிக்கு வாங்க நம்ம சும்மா போயிட்டு வரலாம்பாங்க. ಬನ್ರಿ ಕನ್ಯಾಕುಮಾರಿಗೆ ಹೋಗೋಣ, ಸುಮ್ನೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಂಡು ಬರೋಣ ಎಂಬುದಾಗಿ. உன் கண்ணு நல்ல கண்ணு, என் கண்ணு கெட்ட கண்ணுன்றேன். ಅಮ್ಮ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರಂತೆ, ನಿನ್ನ ಕಣ್ಣು ಒಳ್ಳೆ ಕಣ್ಣು, ನನ್ನ ಕಣ್ಣು ಕೆಟ್ಟ ಕಣ್ಣಾಗಿದೆ. ரெண்டு கண்ணு புடுங்கிடுவாரு என்கிட்ட. ಇರುವಂತ ಎರಡು ಕಣ್ಣನ್ನು ದೇವರು ಕಿತ್ಕೊಂಡ್ ಬಿಡ್ತಾರೆ. இது எதுக்கு வம்பு? ಇದು ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ? எனக்கு தேவையில்லை, ನನಗೆ ಇದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஏன்னா என்னையே அறியாமல், ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನೇ ಅರಿಯದೆ இந்த கடல் அலைய கூட நான் ரசிச்சிடக்கூடாது. ನಾನು ಈ ಸಮುದ್ರದ ಅಲೆಗಳನ್ನಾದ್ರೂ ಸಹ ನಾನು ನೋಡಿ ಅದನ್ನು ರಚಿಸಬಾರದು. என் இயேசுவை மாத்திர ரசிச்ச கண்கள், ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಮಾತ್ರ ಆತನ ಗುಣಗಳನ್ನು ಗ್ರಹಿಸಿ ಅನುಭವಿಸಿದಂತ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು இந்த உலகத்தை நான் பார்த்திடக்கூடாதம்மா. ಈ ಲೌಕಿಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ರುಚಿ ನೋಡಬಾರ್ದಮ್ಮ. போதும் இந்த உலக ಈ எனக்கு ಲೋಕ ನನಗೆ ಸಾಕು அப்படின்னு சொல்லக்கூடியவன் ಅಂತ ಹೇಳುವಂತ ವ್ಯಕ್ತಿ ನಾನು. அதனால எங்கேயும் நான் போனது கிடையாது. ಆದ್ದರಿಂದ ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಿಲ್ಲ. எத்தனையோ ஊர்களுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ಎಷ್ಟೋ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಸೇವೆಗೆ ಹೋಗಿದ್ದೇನೆ. நான் எங்கேயும் அந்த ஊர்ல இருக்கிறத போய் பார்க்கணும், ரசிக்கணும்னு நினைச்சது கிடையாது. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಇದ್ದ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೋಗಿ ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಂದು ಯೋಚಿಸಿದವಳಲ್ಲ. என்னுடைய ஊழியம் காலையில வரைக்கும் முடிஞ்சதுன்னா சாயங்காலம் கிளம்பிடுவேன். ಸೇವೆಯು ಬೆಳಗ್ಗೆ ಮುಗಿತಂದ್ರೆ ಸಾಯಂಕಾಲ ಹೊರಟು ಬಿಡ್ತೇವೆ. நைட் வரைக்கும் இருக்குன்னா மறுநாள் காலையில கிளம்பிடுவேன். ರಾತ್ರಿವರೆಗೂ ಸೇವೆ ಇತ್ತಂದ್ರೆ ಮಾರನೇ ದಿನ ಮುಂಜಾನೆ ಹೊರಡುತ್ತೇನೆ. இதுதான் அடிமைக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. ಇದುವೇ ದೇವರು ದಾಸಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಜೀವಿತ. ஆனா நேற்று தேவ பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து
தான் விளையாடி கொண்டு இருந்தோம். ಆದ್ರೆ ನಿನ್ನೆ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಸೇರಿನೇ ಆಟ ಆಡ್ತಾ ಇದ್ರು. தேவ மனுஷன் நின்று செய்த காரியம், ದೇವ ಮನುಷ್ಯನ ನಿಂತು ಮಾಡಿದಂತ ಈ ಕೆಲಸ. ஆனா இரவு நேரத்துல ಆದ್ರೆ ರಾತ್ರಿಯ ಜಾವದಲ್ಲಿ தூக்கம் கிடையாது, ನಿದ್ದೆ ಇಲ್ಲ. என்ன தெரியுமா? ಏನ್ ಗೊತ್ತಾ, நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ನಾನು ಇವತ್ತು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿರ್ಲಿಲ್ಲ. நான் சும்மா உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு பைபிள் எப்போதும் படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ಯಾವಾಗ್ಲೂ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೈಬಲ್ ವಾಕ್ಯ ಓದುವಂತ ಪ್ರಕಾರ ಓದ್ತಾ ಇದ್ದೇನು. என்னோட கிரேஸ் சொல்லுது, ಅವಾಗ ಗ್ರೇಸ್ ಅಮ್ಮ ಅವರು ಹೇಳಿದ್ರಂತೆ, அண்ணி நாளைக்கு உங்களுடைய மெசேஜுக்கு இப்பவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? நாங்க ವೈನಿ ನೀವು ಇವತ್ತೇ ನಾಳೆ ಇರುವಂತ ನಿಮ್ಮ ಪ್ರಸಂಗಕ್ಕೆ ಇವತ್ತೇ ಈಗಲೇ ನೀವು ಪ್ರಿಪೇರ್ ಆಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ. ஐயோ நான் இல்ல, சும்மா தான் பிரசங்கம் பண்றாரு, நான் சும்மா தான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு. ಅವಾಗ ಅಮ್ಮ ಅವರು ಹೇಳಿದ್ರಂತೆ, ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಸಿಂಪ್ಸನ್ ಅಯ್ಯ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. இல்ல நீ காலையில ஆராதனைக்கு நீங்க தான் அப்படின்னாங்க. ಅವಾಗ ಗ್ರೇಸ್ ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರಂತೆ, ಇಲ್ಲ ವೈನಿ ನೀವೇ ಬೆಳಗಿನ ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ದೇ ಪ್ರಸಂಗ ಅಂತ. ಅದು ವರೆக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். ಅದುವರೆಗೂ ಅಮ್ಮ ಅವರು ಚೆನ್ನಾಗಿನೇ ಇದ್ರಂತೆ. சொன்ன உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. ಆ ರೀತಿಯಾಗಿ ಆ ಮಾತನ್ನ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಅವ್ರ ಒಳಗಡೆ ಭಯ ಹುಟ್ಟಿತ್ತು. அப்ப சிம்முட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற. ಅವಾಗ ಅಮ್ಮ ಅವರು ಹೇಳಿದ್ರಂತೆ, ಹೋಗಿ ಸಿಂಪ್ಸನ್ ಅಯ್ಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ರಿ. நீங்க போய் கேளுங்க அப்படின்னு. ಅವಾಗ ಗ್ರೇಸ್ ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರಂತೆ, ನೀವೇ ಹೋಗಿ ಕೇಳ್ರಿ ಅಂತ. நான் கேட்க மாட்டேன். ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರಂತೆ, ನಾನು ಕೇಳುವುದಿಲ್ಲ, ಅವ್ರು இருக்கிற ಪೊಸಿಷನ್ ಸರಿ ಇಲ್ಲ அப்படின்னு. ನೀವೇ ಹೋಗಿ ಕೇಳ್ರಿ, ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಇರುವಂತ ಒಂದು ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಅವ್ರಿಗೆ ಅವ್ರ ವಾಕ್ಯ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಜಪத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾರೆ. பிரசங்கத்துக்கு ಅವರು ತಯಾರಾಗಿட்டு இருக்கிறாரு, ಅವರು ಪ್ರಸಂಗಕ್ಕೋಸ್ಕರ ತಯಾರಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் எப்படி போய் கேட்க முடியும்? ನಾನು ಹೇಗೆ ಹೋಗಿ ಕೇಳಿ? நீங்க போய் கேட்டு வாங்க அப்படின்னு. ನೀವೇ ಹೋಗಿ ಕೇಳ್ಕೊಂಡ್ ಬನ್ರಿ ಅಂತ ಕಳಿಸಿದ್ರು. வந்து அடுத்த ಸರಿ நீங்க தான் நினைச்சு ಅವರು ಹೋಗಿ ಕೇಳಿ ಮತ್ತೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಕ್ಷಣ ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ನೀವೇ ಅಂತ. இப்பதான் நமக்கு அடி விழுது. ಈಗಲೇ ನಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಒಂದು ಏಟು ಬೀಳ್ತಾ ಇದೆ. உலகத்தை ரசிச்சல, ಲೋಕವನ್ನು ನೀನ್ ರಚಿಸಿದೆಯಲ್ಲ, நான் எங்க ரசிச்சேன்? ನಾನು ಎಲ್ಲಿ ದೇವರು ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ರಚಿಸಿದೆ? கர்த்தருடைய பிள்ளைகளோட இருந்தேன். ನಾನು ಕರ್ತನ ಮಕ್ಕಳ ಸಂಗಡ ಸೇರಿ நான் ಕೂತಿದ್ದೇನು. சின்ன விளையாட்டு கூட விளையாடல. ನಾನು ಒಂದು ಸಣ್ಣ ಆಟವನ್ನು ಸಹ ಆಡಲಿಲ್ಲ. அப்போ ಆಗ நான் அந்த ஓரத்துல அந்த கிராமத்துக்குள்ள போய் அந்த சேர்ல உட்கார்ந்து, ಆಗ ಅವರು ಕೂತ್ಕೊಂಡು ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಚೇರ್ ಹಾಕಿ ಕೂತ್ಕೊಂಡು பிள்ளைங்களெல்லாம் அந்த ஸ்பூன்ல அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ಅವಾಗ ಅವರು ಲೆಮನ್ ಅಂಡ್ ಸ್ಪೂನ್ ಮಕ್ಕಳು ಆಡುವಾಗ ಅಮ್ಮ ಅವರು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಮನಸ್ಸಿಟ್ಟು ನೋಡ್ತಾ ಇದ್ರಂತೆ. ரசிச்சல, ನೀನು ಮನಸ್ಸಿಟ್ಟು ನೋಡಿದ್ಯಲ್ಲ, அப்படியே தச்சுரும் அந்த காட்சியை காட்டிட்டு ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ತನು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನನಗೆ ತೋರಿಸಿ, ஆட பிசாச போ, ಆಡ ಸೈತಾನನೇ ಹೋಗು, உனக்கு வேற வேலை இல்ல, குற்றம் சொல்றதுதான் உன்னுடைய வேலை, ನನ್ನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ದೂರ ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಿನ್ನ ಕೆಲಸ, எனக்கு அப்ப இயேசு இருக்கிறார், ನನಗೆ ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணிட்டு படுத்துட்டேன். ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮಲಗಿಕೊಂಡ್ರಂತೆ. தூக்கமே வரல, ನಿದ್ದೆನೇ ಬರ್ಲಿಲ್ಲ. 2:30 மணிக்கு எந்திரிச்சு பிரேயர் பண்ணிருக்கிறேன். 2:30ಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ಸರಿಯಾಗಿ 4 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಬಿಟ್ಟೆ. ஆண்டவரோடு பேசுற நேரம் ಇದು ನನ್ನ ದೇವರ ಸಂಗಡ ಮಾತಾಡುವಂತ ಸಮಯ. நான் காலையில ஆலயத்துக்கு போன ஆண்டவரே, ಕಚ್ಚೆ ನಾನು ಮುಂಜಾನೆ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, நான் பிரசங்க வேற பண்ண வேண்டியது இருக்கு, ನಾನು ಪ್ರಸಂಗ ಬೇರೆ ಮಾಡಬೇಕಾದದ್ದಾಗಿದೆ. பிசாசு வேற என்ன இப்படி குத்தம் சொல்லி போட்டு ಸೈತಾನನ ಬೇರೆ ನೀನು ಹೀಗೆ ಮಾಡಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಮೇಲೆ ದೂರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ அப்படின்னு எழுந்து உட்கார்ந்து கண்ணு முட்டை கண்ணீரோட இருக்கிறேன் ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ನನ್ನ ಕರ್ತರು ನನಗೆ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ದಯಪಾಲಿಸಿದರು. இந்த வாசல் இப்படி இல்ல, பார்க்க ஒரு அழகா இருக்கு. ಇಲ್ಲಿರುವಂತ ಈ ಬಾಗಿಲು ಈ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ, ಇದಕ್ಕಿಂತ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಸುಂದರವಾಗಿ ಕಾಣಿಸಿತು. இதுல 2 தூதர்கள் நிக்கிறாங்க. ಇದಕ್ಕೆ 2 ದೇವ ದೂತರುಗಳು ನಿಂತಿದ್ದಾರೆ. நம்ம ஊழியத்துல இருக்கிற ஒரு பையனுடைய முகம் போல தெரியுது. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಮುಖ ರೀತಿ ಕಾಣಿಸುತ್ತಾ ಇದೆ. உள்ளே வருகிறவர்களை, ಒಳಗಡೆ ಬರುವವರನ್ನು எல்லா அசுத்தங்களும் வெளியே நீங்கி ಎಲ್ಲಾ ಅಶುದ್ಧತೆಗಳು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ பரிசுத்தத்தை மாத்திர வாங்கி ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಮಾತ್ರ ತಗೊಂಡು உள்ளே போங்கள் ಒಳಗಡೆ ಹೋಗಿರಿ என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ಎಂದು ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னிடத்தில் அதே போல ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲೂ ಸಹ ಅದೇ ರೀತಿ அந்த பரிசுத்தத்தை வாங்கி ಆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು உள்ளே போங்கள் ಒಳಗಡೆ ಹೋಗಿರಿ என்று சொல்லுற காட்சியை கண்டேன் ಎಂದು ಹೇಳುವಂತ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ನಾನು ಕಂಡೇನು. அப்புறம் தான் எனக்கு சந்தோஷம். ನಂತರವೇ ನನಗೆ ಹೃದಯಕ್ಕೆ ಸಂತೋಷ. அவன் பொய் சொல்லி ஏமாத்துகிறவன், ಸೈತಾನನ್ನು ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಏಮಾರಿಸುವಂತವನು, நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறவன், ನಮ್ಮನ್ನು ಸೋತು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುವಂತವನು. ஆனா என் ஆண்டவராகிய இயேசு ಆದ್ರೆ ನನ್ನ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அந்த சராசரங்களை
ನಿಲ್ಲುವನು. அவனுடைய வழியில விழ வேண்டிய அவசியம் நமக்கு வராது. ಸೈತಾನನ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಾವು ಬೀಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ನಮಗಿಲ್ಲ. பரிசுத்த ஆசாரியர் கூட்டம், ನಾನು ಪರಿಶುದ್ಧ ಯಾಜಕರ ಗುಂಪು. நான் சோர்ந்து போனாலும் ನಾನು ಸೋತು ಹೋದರೂ ಸಹ தூக்கி நிறுத்துவதற்கு ನನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ கல் உண்டு. ಒಂದು ಕಲ್ಲುಂಟು. பரலோகத்தில் இருந்து இறங்கின கல். ಅದು ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದಂತ அது ಕಲ್ಲು. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துங்கிற விலையேற பெற்ற ಅದು கல். ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಂಬುದಾದಂತ ಅಮೂಲ್ಯವಾದಂತ அது ಕಲ್ಲು. என்னை சோர்ந்து போக பண்ண. ಅದು ನನ್ನನ್ನು ಸೋತು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. பிள்ளைகளே, ನನ್ನ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம், ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ನಂಬಿಕೆ, ವಿಶ್ವಾಸ, கொடுக்கப்பட்ட ஊழியம், ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಸೇವೆ, அதை நிலைச்சீரி ಅದರಲ್ಲಿ ನೆಲೆ ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. திராட்சரசமா ஒவ்வொரு நாளும் நீ விலையேற பெற்றதா இரு. ಹೊಸ ದ್ರಾಕ್ಷಾರಸದ ಮೇರೆಗೆ ಪ್ರತಿ ದಿನವೂ ನೀವು ಅಮೂಲ್ಯವಾಗಿರ್ರಿ. சோர்ந்து போகாதே. ಸೋತು ಹೋಗಬೇಡಿರಿ. சோர்ந்து போகிற நேரம் வருமானா ನೀವು ಸೋತು ಹೋಗುವಂತ ಸಮಯ ಬರುವುದಾದರೆ அவன் உன் அருகில தான் நிற்பான். ಅವನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲೇ ನಿಂತುಕೊಂಡಿರುವನು. அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். ಅವನಿಗೆ ನೀವು ಸೋತು ಹೋದ್ರೆ ಅವನಿಗೆ ಹಲ್ವಾ ಸ್ವೀಟ್ ತಿಂದಂಗೆ. நம்ம அல்வாக்கே பேர் போன திருநெல்வேலி, ನಮ್ಗೆ ಅಂದ್ರೆ ತಿರುನೆಲ್ವೇಲಿಯಲ್ಲಿ ಹಲ್ವಾ ಎಂಬುದಾದಂತ ಸ್ವೀಟ್ ತುಂಬಾ ಫೇಮಸ್. அதுல நமக்கு ஒண்ணு அவன் கொடுக்க முடியும். ಆದ್ದರಿಂದ ಅಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಸ್ವೀಟ್ ಅನ್ನು ತಿಂದವರಿಗೆ ಈ ಸೈತಾನನ ಸ್ವೀಟ್ ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ. அவன் வெட்கப்பட்டு ஓடி விடுவான். ಸೈತಾನನು ನಾಚಿಕೆಗೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಾನೆ. என் அன்பு பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரிசுத்த ஜாதியா இருக்கிறீர்கள். ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗವಾಗಿದ್ದೀರಿ. பரிசுத்த ஆசாரியர் கூட்டமா கர்த்தர் கட்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಯಾಜಕ ಕೂಟವಾಗಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன தெரியுமா? ಒಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತು, நீயா இங்க வரல, ನೀನಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ. உன்னை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಕರ್ತನೇ ಇಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು நீ ಬಂದಿದ್ದಾನೆ. எவ்வளவு போராடினாலும் ನೀನು ಎಷ್ಟು ಹೋರಾಡಿದರೂ இங்க ಸಹ வரவே முடியாது. ನೀನು ಇಲ್ಲಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. உன் மேல அவர் அன்பு வச்சிருக்கிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕರ್ತನ ಪ್ರೀತಿ உன் ஊழியத்துல மாத்திரமல்ல, ನಿಮ್ಮ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் இருப்பார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಸಹ ಕರ್ತನು அவர் ಇರುತ್ತಾನೆ. இருந்தா ಆತನು ಇರುವುದಾದರೆ ನಿನಗೆ தேவன் ಆಶೀರ್ವಾದವೇ. பெரிய காரியங்களை செய்வார். ಕರ್ತನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡವರಾಗಿ ಕಣ್ಣು